போன மேட்ச் நல்லா பண்ண ஜேமி ஓவர்டனை என்ன காரணத்துக்காக இந்த மேட்ச் டிராப் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல. மன உளைச்சல்ல இருக்க சிஎஸ்கே ஃபேன்ஸை மேலும் மன உளைச்சல் ஆக்குறது தான் இந்த வீடியோ. மேட்ச் நம்பர் 7 சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப். சென்னையில நடந்த மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸை வின் பண்ற பஞ்சாப் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் கூப்பிடுறாங்க. சஞ்சு சாம்சன் 7 ரன்னுக்கு அவுட். இந்த மேட்ச்லயும் ஒரு ஃபெயிலியர். அடுத்து ஒரு ஆயுஷ் மாத்ரே பவர் பிளேவை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அதிரடியா விளையாடுறாரு. 73 ரன் ஸ்கோர் பண்றாரு. கெய்க்வாட் ஒரு 28 ரன்னு, சிவம் துபே ஒரு 45 ரன். இதுல என்னன்னா சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் தான் பிரச்சனையே. லாஸ்ட் மேட்ச்ல விளையாண்ட மேட்ச் ஷாட்டையும் ஓவர்டனையும் டிராப் பண்ணிட்டு கார்த்திக் சர்மாவையும் பிரசாந்த் வீரையும் உள்ள கொண்டு வந்தாங்க. பட் ஆனா அதுக்கு எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. கார்த்திக் சர்மா ஒரு ரன்ல அவுட். பிரசாந்த் வீர் பேட்டிங் பண்ணும் போது தெளிவா தெரியுது பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்றா ஷார்ட் பாலுக்கு அப்படின்னு. சர்ஃப்ராஸ் கான் ஒரு சூப்பரான கேமியோ, 12 பாலுக்கு 32 ரன். சர்ஃப்ராஸ் கான் அடிக்கலனா கண்டிப்பா 200 வந்திருக்காது. 210 சேஸ் பண்றாங்க பஞ்சாப். ஓப்பனிங் வந்த பிரியான்ஸ் ஆரியா 11 பாலுக்கு 39 ரன். ரொம்ப ஸ்டைலிஷா இருந்தது பிரியான்ஸ் ஆரியாவோட ஷாட்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஓவர் கலீல் போட்டாரு 15 ரன். செகண்ட் ஓவர் மேட் ஹென்ரிக்கு இந்த மேட்ச்ல ஒட்டவே இல்ல. எல்லா பாலும் ஷாட்ல ரொம்ப ஈஸியா விளையாண்டானுங்க பஞ்சாப் பேட்ஸ்மேன். பிரியான்ஸ் ஆரியாவை மேட் ஹென்ரி காலி பண்ணிடுறாரு. அடுத்து கூப்பர் கார்னலி எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே இல்லாம போன மேட்ச்ல விட்ட ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணா வந்து. பிரப்சிம்ரன் சிங் நடுவுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனா ரன் அவுட்ல காலி. அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்து மேட்சை வந்து பஞ்சாபுக்கு சாதகமா முடிச்சு கொடுத்துட்டான். சிஎஸ்கேவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் பிரச்சனையா இருந்தது. அதை இந்த மேட்ச் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்ல பவுலிங் பிரச்சனை. 19 ஓவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாங்க சிஎஸ்கே. அதுல ஒரு பவுலர் கூட ஒரு ஓவர் கூட பவுண்டரி இல்லாம ஓவர் போடவே இல்லை. ருத்துவோட கேப்டன்சில மறுபடியும் ஒரு கொஸ்டின் மார்க். கரெக்டான பவுலிங் சேஞ்ச் கிடையாது. பவுலிங் ரொட்டேட் பண்ணல கரெக்டா. ஃபீல்ட் செட்ல நிறைய பிரச்சனை. தேர்ட் மேன்ல கிட்டத்தட்ட 30ல இருந்து 40 ரன் போயிருக்கும். கண்டிப்பா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இதை ரெக்டிஃபை பண்ணா மட்டும்தான் பிளே ஆஃப்ஸை பத்தி நினைச்சு பார்க்கவே முடியும்.